சென்னையின் செல்லக்குட்டி ஒரு கேட்டில் தலையை விட்டு மாட்டிக்கிட்டா. நைட் 12:30க்கு சின்ன குட்டிகள்லாம் இதோட குட்டிகள்லாம் போய் பையன்களோட ரூமுக்கு முன்னாடி நின்று செம சவுண்டு விட்டுருக்காங்க. என்னடா இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுறாங்களே, சத்தம் கொடுக்குறாங்களேன்னு இவங்க கதவை திறந்து பார்த்தா குட்டிகள்லாம் ஏதோ இவங்ககிட்ட சொல்லுதான். அப்புறம் சரி வாங்க என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கலான்ட்டு வெளியே போனால் இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிருக்குது. அங்கே ஒரு கேட்டில் அம்மாக்காரி மாட்டிகிட்ருக்கிறா. பாவம் செல்லக்குட்டி ரொம்ப கஷ்டப்பட்டாலாம். தம்பிகளும் எவ்வளவோ பதறி போய் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியலையாம். அப்புறம் ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்களாம். உடனே ஃபயர் சர்வீஸ்காரர் வந்துட்டாங்களாம். அங்கே தான் இருக்காது. இந்த கேட்டுக்கு சாவி இல்லை. கேட்டோம் இல்லைன்ட்டு வந்து அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு போய் கேட்டோம் இல்லைன்ட்டு. அதோட ஆக்டிவிட்டிஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் அது முடியும். சரியா? இல்லைன்னா ஏய் நீ முறத்து தான் பண்ணனா ஒன்றுக்கு வெளி எடுக்க முடியாது. நீண்ட நேரமாக போராடி இருக்காங்க பாவம் அந்த குட்டிக்கு. ஆனால் அவங்களும் அதுக்கு வலிக்காத மாதிரி ரொம்ப நிதானமாக பண்ணியிருக்கிறாங்க. எப்படியோ செல்லக்குட்டி அமைதியாக இருந்துட்டா. அவங்களெல்லாம் யாரையும் கடிக்கலையாம். யாரையும் விடலை. தம்பி பக்கத்துலேயே நின்று பயப்படாதடான்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். அதனால் அமைதியாக இருந்திருக்குது. எவ்வளோ அழகாக நிதானமாக பொறுமையாக செயல்படுறாங்க அந்த நடுநைட்டில். அமைதியாகிட்டா செல்லக்குட்டியும் நம்மளை எப்படியாவது காப்பாற்றிடுவாங்கன்ற நம்பிக்கையோடு இருப்பா போல இருக்கு. ரொம்ப பொறுமையாக அவங்களுக்கு வலிக்காத மாதிரி செயல்படுறாங்க. ஆனால் கொஞ்சம் பயந்துக்கிறா. இருக்க தானே செய்யும் பயம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நகர்த்திக்கிட்டு அதுக்கிட்ட அழகாக பேசுகிறாங்க. அதுக்கிட்ட தண்ணியெல்லாம் குடிக்க கொடுத்தாங்க. பயப்படாது. முடிஞ்சிச்சு. பிடிங்கப்பா, நான் சொன்ன மாதிரி டைட்டா முன்னங்கால ரெண்டு பிடிச்சி தூக்கி தரையை விட்டு தூக்குங்க. மேலே அதை ஃபோர்ஸ் பண்ண விடக்கூடாது. அப்படி தூக்கிடுமா? நீ ஒரு தூங்கி வச்சுட்டு அப்படி பிடிக்க நான் பிடிக்கிறேன். ஓகே, ஒரு சின்ன நான் எதோ பிடிக்கிறதுக்கு ஆம்பா வாயை கட்டி நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கிறேன். வெயிட் பண்ண அப்படி தூக்கிடுமா? நீ ஒரு தூங்கி வச்சுட்டு அப்படி பிடிக்க நான் பிடிக்கிறேன். ஓகே, ஒரு சின்ன நான் எதோ பிடிக்கிறதுக்கு ஆம்பா வாயை கட்டி நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கிறேன். வெயிட் பண்ண பிடிங்கய்யா. சும்மா அப்படி நேரம் பிடிங்கய்யா. வந்துருச்சு வந்துருச்சியா வந்துருச்சு. வந்துருச்சு. கூடாது. வெயிட் பண்ணு. தீயணைப்பு வீரர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். கடவுளுக்கு நன்றி. செல்லக்குட்டி நல்லபடியாக தப்பிச்சுக்கிட்டா.